Hello friends, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வெஜிடபிள் மோமோஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது एक्चुअली சிக்கன், மட்டன் அந்த மாதிரி வச்சு செய்யலாம். இன்னைக்கு நம்ம வெஜிடபிள் வச்சு தான் செய்ய போறோம். இது இப்போதான் நீங்க புதுசா இந்த சேனலை பார்க்கறீங்கன்னா ப்ளீஸ் Subscribe பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போறோம். எல்லா வெஜிடபிள்ஸையும் பொடிசா சாப் பண்ணிக்கணும். பீன்ஸ் 1/2 கப், கேரட் 1/2 கப், cabbage 1 கப், capsicum green and red 1/2 cup, spring onion 1/2 cup, garlic 2 பொடிசா சாப் பண்ணிக்கணும் சின்னதா, கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், பெப்பர் 1/2 டீஸ்பூன், கொரியாண்டர் இந்த சின்ன கப்பால் 1 கப் நான் எடுத்திருக்கேன், அதுவும் பொடிசா சாப் பண்ணிக்கணும், சில்லி பவுடர் 1/4 டீஸ்பூன், ஆல் பர்பஸ் ஃப்ளோர் அல்ல மைதா 1 கப் எடுத்துக்கணும், சால்ட் 1/4 டீஸ்பூன், ஆயில் ஒரு ஸ்பூன். இந்த டோ வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ ஃப்ளோரை வந்து டோ பண்ணிக்கணும். இப்போ இதில் வந்து ஆயிலை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட்டையும் ஆயிலையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தென் வாட்டர் ஆட் பண்ணி இந்த டோ ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் வேணால் ஆயில் அப்படியே லைட்டாக தடவிக்கலாம். லைட்டாக ரொம்ப வேணாம், லைட்டாக அப்போ தான் காயாமல் இருக்கும். டோ ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இது அப்படியே விட்டோம்னா அப்படியே ட்ரை ஆகிடும். அதனால பிளேட்டை வச்சு இதை கவர் பண்ணிடணும் லிட்டை. இப்போ 2 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு கார்லிக் போட்டுக்கணும். கார்லிக்கை லைட்டாக இது பண்ணால் போதும், ரொம்ப ட்ரையாக ரோஸ்டடாக ஆக வேண்டாம். ஸ்ப்ரிங் ஆனியன் அடியில் இருக்கிற பாட்டம் மட்டும் இப்போ போட்டுங்க. ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லைன்னா ஆனியன் போட்டுக்குங்க. ஆனியன் வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும், ரொம்ப ரோஸ்ட்லாம் ஆக வேணாம். நெக்ஸ்ட்டு வந்து கேபேஜ் போட போகிறோம். 1 கப் கேபேஜ், நெக்ஸ்ட்டு வந்து பீன்ஸு, அதை வந்து அதையும் போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா ரொம்ப ரோஸ்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக இது பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு கேரட்டு, அதையும் போட்டுக்கலாம். கேப்சிகம் ரெட் கலர் அண்டு க்ரீன் கலர் ரெண்டையும் போட்டுக்கணும். பெப்பர் 1/2 டீஸ்பூன், சில்லி பவுடர் போட்டுக்கலாம். கரம் மசாலா, கொரியாண்டர், சால்ட் போட்டுக்கலாம். சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக வதக்கினா போதும், அது ரொம்பலாம் வதக்கணும்லாம் அவசியம் கிடையாது. இந்த மாதிரி சின்னதாக சப்பாத்தி மாவு மாரி பெருசாக எடுத்துக்கூடாது, கொஞ்சம் சின்னதாக எடுத்துக்கணும். எடுத்துட்டு இதை வந்து அந்த ஃப்ளோரில் நல்லா லைட்டாக டிப் பண்ணிவிட்டு சப்பாத்தி சின்னதாக போட வேண்டியது, சப்பாத்தி மாரி. இப்போ சின்ன சப்பாத்தியாக போட்டாச்சு. இதில் வந்து மிக்ஸ் பண்ண வெஜிடபிள்ஸை வந்து 2 ஸ்பூன் வச்சு நல்லா கூலானோன்னா எடுத்து வைக்கணும். இப்போ 2 ஸ்பூன் வச்சு அதை ஃபோல்டு பண்ண வேண்டியதான் மோமோஸ் மாரி. இந்த மாரி அதை ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழேந்து இந்த மாதிரி பண்ணணும். சின்னதாக அப்படியே ஃபோல்டு பண்ணிக்கிட்டே அப்படியே பிடிச்சிட்டே வரணும். இட்லி அன்னத்தில் இட்லிக்கு வைக்கிற மாரி அந்த மாரி வாட்டர் வச்சுக்கணும் அடியில். அதுக்கப்புறம் அந்த இட்லி தட்டில் அதில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ மோமோஸ் எடுத்து ஒன்றா வைக்க வேண்டியதான். இப்போ வாட்டர் வந்து ஹீட் ஆகிட்டு இப்போ வந்து மோமோஸ் அழகாக வைக்க வேண்டியது. மோமோஸ் வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு. இப்போ நம்ம அதை எடுத்துடலாம். இப்போ வந்து மோமோஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட வந்து டொமேட்டோ கெச்சப் அண்டு ஸ்பைசி சாஸ் இது கூட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த மோமோஸ் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.